எங்கள் ஊர் வைகாசி திருவிழாவில் பலாப்பழத்தை அவ்வளோ குமிச்சு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டில் இருந்து 2-3 வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்கள் வீட்டிலனா 4-5 வாங்கிட்டு வந்துட்டு கத்தியில் எண்ணெயை தடவி உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பலாசோளம் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதெல்லாம் உரிச்சிக்கிட்டே இருக்கும் போது எங்கள் அப்பத்தா ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பலாக்கொட்டையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்பத்தா எதுக்கு எடுக்கிற அப்பத்தா அப்படின்னு கேட்டோம்னா, சாயங்காலம் வறுத்து தரேன்டி, இல்லாட்டி உப்பு போட்டு அவிச்சு தரேன்னு சொல்லும். அப்படி கேட்ட நானே இன்னைக்கு பலாப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்து என் பசங்க கிட்ட அந்த பலாக்கொட்டை மட்டும் பத்திரமா வைப்பான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி, அதுக்கப்புறம் பலாக்கொட்டை போட்ட சாம்பார், ஒயிட் ரைஸ், முட்டை தக்காளி தொக்கில் போட்டு செஞ்சது, அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய், அப்பளம். இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு. டின்னருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சார் கொய்த்தியோ தான் பண்ணியிருக்கேன். இது வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க. என்னோட டெய்லி வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.